வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாயுடன் அனைத்து மருத்துவ பிரிவுகளிலும் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வருகிறது. ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், பிரெஞ்சு தூதரகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. RDX வகையைச் சேர்ந்த வெடிகுண்டு மதியம் 2:30 மணிக்கு வெடிக்கும் என கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பநாய், தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டனர். அவசர சிகிச்சை பிரிவு, மகளிர் மற்றும் குழந்தைகள் பிரிவு, புற நோயாளிகள் பிரிவு, மருந்தகம் என அனைத்து பிரிவுகளிலும் ஒவ்வொன்றாக போலீசார் சோதனையிட்டனர். ஆனால் இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. "49 மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு 60% மானிய விலையில் வலைகள் மற்றும் கயிறு வகைகளை முதலமைச்சர் ரங்கசாமி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறையின் மாநில அரசு நிதியுதவி திட்டமான மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு மீன்பிடி வலை மற்றும் கயிறு 60% மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் இயந்திரம் பொருத்திய மற்றும் இயந்திரம் பொருத்தாத கண்ணாடி நுண்ணிழை படகு உரிமையாளர்களுக்கு மட்டுமே இதுவரை வழங்கப்பட்டு வந்தது. விசைப்படகு உரிமையாளர்களுக்கு கயிறு மட்டும் வழங்கப்பட்டு வந்தது. விசைப்படகு உரிமையாளர்கள் வேண்டுகோளின்படி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உத்தரவின் பேரில் 2024-2025 ஆண்டு முதற்கட்டமாக விசைப்படகு உரிமையாளர்களுக்கும் மீன்பிடி வலை மற்றும் கயிறுகள் வழங்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் கேட்டபடி 49 மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு 60% மானிய விலையில் வலைகள் மற்றும் கயிறு வகைகள், ஒரு படகு உரிமையாளருக்கு தலா 100 கிலோ வலை மற்றும் 30 கிலோ கயிறு என ரூபாய் 50,000 மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் இன்று வழங்கினார். இத்திட்டத்தின் மொத்த மதிப்பு ரூபாய் சுமார் 24.50 லட்சம் ஆகும். இவ்விழாவின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மீனவர்களின் நலனின் மீது தனது அரசு மிகுந்த அக்கறை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது என்றார். தான் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் தனது அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. போதுமான நிதியை ஒதுக்கி மீனவர்களுக்கு உரிய அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து காலத்தோடு செயல்படுத்தப்படும் என்றார். மீனவர்களின் பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட்ட கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தையும் தனது அரசு விரைந்து செயல்படுத்தும் என்று கூறினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மதுபான விலை மற்றும் வாகன பதிவு கட்டணம் உயருகிறது. இதுகுறித்து அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் ஜே சரவணன்குமார், தலைமைச் செயலர் சரத் சௌகான், அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். இரவு 8:10 மணிக்கு துவங்கிய இந்த கூட்டம் இரவு 9:40 மணி வரை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரியின் நலத்திட்டங்களுக்கு அதிகரித்து வரும் நிதி சுமை, அதனை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசின் வருமானத்தை உயர்த்தி செலவினத்தை சமாளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. குறிப்பாக புதிய மதுபான தொழிற்சாலைகள், மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மதுபான உரிமை கட்டணம், கலால் வரியை உயர்த்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டது. வருவாய் அதிகரிப்பின் ஒரு பகுதியாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிம கட்டணத்தை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது. பட்ஜெட்டில் பல புதிய திட்டங்களை அரசு அறிவித்துள்ளது. பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. பெண்களுக்கான உரிமை தொகைக்கு அதிக நிதி தேவைப்படுகிறது. எனவே வருவாயை அதிகரிக்க முடிவு செய்தது அமைச்சரவை கூட்டம். மேலும் இந்த கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு நலத்திட்டங்களுக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி விவரங்கள் ஒருங்கிணைந்து விவாதிக்கப்பட்டன. இந்த கோப்புகள் ஆளுநர் அனுமதிக்காக விரைவில் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் புதியதாக மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. ஆளுநர் அனுமதி தராத சூழ்நிலையில் சில விளக்கங்களை கேட்டு அந்த கோப்பினை திருப்பி அனுப்பினார். எனவே மதுபான தொழிற்சாலை அனுமதிக்காக திருத்தங்களுடன் கூடிய கோப்பு மீண்டும் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அரசு துறைகளில் 10,000 காலி பணியிடங்கள் உள்ள சூழ்நிலையில் இதுவரை 2,500 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன.
இன்னும் ஓராண்டுகள் உள்ள சூழ்நிலையில் அனைத்து அரசு பணியிடங்களையும் நிரப்ப ஆலோசிக்கப்பட்டது. எல்டிசி உள்ளிட்ட அரசு பணியிடங்கள் விரைந்து நிரப்புவது, அதற்கான தடைகளை களைவதுமாக குறித்து கேபினெட்டில் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் வருவாயை தரும் அரசு துறைகளில் போக்குவரத்து துறை முக்கிய இடத்தில் உள்ள சூழ்நிலையில் வருவாயை அதிகரிக்க வாகனப்பதிவு கட்டணத்தை உயர்த்தவும் விவாதிக்கப்பட்டது. இந்த கோப்புகள் அனைத்தும் ஆளுநர் அனுமதிக்காக விரைவில் அனுப்பப்பட உள்ளன. அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விரைவில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கவும் திட்டமிட்டுள்ளனர். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் தமிழ் விழா ஆணை வழங்கிய முதல்வருக்கு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு அரசு அனைத்து கோப்புகளையும் தமிழிலேயே கையாள வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டுள்ளதற்கும், பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே வரை ஒரு வார காலம் தமிழ் விழா கொண்டாட ஆணை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பிரச்சார செயலாளர் கவிஞர் ம. ரா. சிங்காரம் நன்றி தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சார்ந்திருந்த மருத்துவத்துறை அமைச்சக பணியாளர் செயல்திறன் கூட்டு இயக்கத்தின், அதாவது ஜாஸ்மின் சார்பில் அனைத்து அரசாணைகளையும் தமிழில் வெளியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அப்போதைய முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம். அதனை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசாணை வெளியிட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வார காலம் தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ் விழா நடத்துவதற்கு ஆணை வழங்கியமைக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது என்று ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பிரச்சார செயலாளர் கவிஞர் ம. ரா. சிங்காரம் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்ப கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் முழு நேர தினக்கூலி ஊழியர்கள் 455 பேர் கடந்த 2016ஆம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். அதில் 36 பேர் பணி நிரந்தரம் செய்யாமல் இருந்து வருகின்றனர். இவர்கள் தொடர்ந்து பணி நிரந்தர கோரிக்கை வைத்து வருகின்றனர். சட்டசபை கூட்டத்தொடரில் 36 பேருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரிவித்தார். இதுவரை அதற்கான நடவடிக்கை இல்லாததால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் திருமுருகன், சுரேஷ் பாபு தலைமையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியதன் பேரில் போராட்டம் நடத்தியவர்கள் கலைந்து சென்றனர்.
பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் தமிழ் விழா ஆணை வழங்கிய முதல்வருக்கு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு அரசு அனைத்து கோப்புகளையும் தமிழிலேயே கையாள வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டுள்ளதற்கும் பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே வரை ஒரு வார காலம் தமிழ் விழா கொண்டாட ஆணை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பிரச்சார செயலாளர் கவிஞர் ம. ரா. சிங்காரம் நன்றி தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சார்ந்திருந்த மருத்துவத்துறை அமைச்சக பணியாளர் செயல்திறன் கூட்டு இயக்கத்தின் அதாவது ஜாஸ்மின் சார்பில் அனைத்து அரசாணைகளையும் தமிழில் வெளியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அப்போதைய முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம். அதனை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசாணை வெளியிட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வார காலம் தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ் விழா நடத்துவதற்கு ஆணை வழங்கியமைக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது என்று ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பிரச்சார செயலாளர் கவிஞர் ம. ரா. சிங்காரம் தெரிவித்துள்ளார். புதுவை சாரதா கங்காதரன் கல்லூரியில் மாணவ மாணவிகளின் சாதனைகள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக சைட்டேஷன் டே கல்லூரியின் வேலைவாய்ப்பு குழுவால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆன் அவர்கள் 2024-2025 கல்வியாண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிக்கையை வாசித்தார். அவர்தம் அறிக்கையில் சென்னையில் உள்ள கியூ ஸ்பைடர் புரோசாண்ட் இந்தியா லிமிடெட் உட்பட பல்வேறு நிறுவனங்களில் இதுவரை 130க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பினை பெற்றிருக்கின்றனர் என குறிப்பிட்டிருந்தார். கல்லூரியின் துணைத் தலைவர் முனைவர் பழனிராஜா அவர்கள் தலைமை உரையாற்றினார். அவர் வேலைவாய்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஆன் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் துணை மண்டல வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர்சாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்க உரையாற்றினார். அவர் தனது உரையில் வேலைவாய்ப்பை பெற மாணவ மாணவிகள் தங்களின் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகள் மென்மேலும் உயர தங்கள் தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். துணை மண்டல உதவி வேலைவாய்ப்பு அதிகாரியான ரவீந்திரநாத் மண்டல் அவர்கள் வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான வேலைவாய்ப்பு குழுவையும் ஆசிரியர்களையும் மற்றும் மாணவ மாணவிகளையும் பாராட்டி வாழ்த்தினார். நிகழ்ச்சியின் நிறைவாக வேலைவாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன பத்திரம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. $49 மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு 60% மானிய விலையில் வலைகள் மற்றும் கயிறு வகைகளை முதலமைச்சர் ரங்கசாமி தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறையின் மாநில அரசு நிதியுதவி திட்டமான மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு மீன்பிடி வலை மற்றும் கயிறு 60% மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் இயந்திரம் பொருத்திய மற்றும் இயந்திரம் பொருத்தாத கண்ணாடி நுண்ணிழை படகு உரிமையாளர்களுக்கு மட்டுமே இதுவரை வழங்கப்பட்டு வந்தது. விசைப்படகு உரிமையாளர்களுக்கு கயிறு மட்டும் வழங்கப்பட்டு வந்தது. விசைப்படகு உரிமையாளர்கள் வேண்டுகோளின்படி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உத்தரவின் பேரில் 2024-2025 ஆண்டு முதற்கட்டமாக விசைப்படகு உரிமையாளர்களுக்கும் மீன்பிடி வலை மற்றும் கயிறுகள் வழங்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் கேட்டபடி 49 மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு 60% மானிய விலையில் வலைகள் மற்றும் கயிறு வகைகள், ஒரு படகு உரிமையாளருக்கு தலா 100 கிலோ வலை மற்றும் 30 கிலோ கயிறு என ரூபாய் 50,000 மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் இன்று வழங்கினார். இத்திட்டத்தின் மொத்த மதிப்பு ரூபாய் சுமார் 24.50 லட்சம் ஆகும். இவ்விழாவின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மீனவர்களின் நலனின் மீது தனது அரசு மிகுந்த அக்கறை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது என்றார். தான் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் தனது அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. போதுமான நிதியை ஒதுக்கி மீனவர்களுக்கு உரிய அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து காலத்தோடு செயல்படுத்தப்படும் என்றார். மீனவர்களின் பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட்ட கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தையும் தனது அரசு விரைந்து செயல்படுத்தும் என்று கூறினார் முதலமைச்சர் ரங்கசாமி.
இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு கொடிமரத்து விநாயகர் மற்றும் பந்தக்கால்களுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. பின்னர் பந்தக்கால்கள் ஊன்றும் நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. ஆலயத்திற்கு சொந்தமான கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பூஜிக்கப்பட்ட இரு பந்தக்கால்களை ஏந்தி ஆலய பிரகாரத்தை வலம் வந்து பைரவர் சந்நிதி அருகிலும் யாகசாலை அருகிலும் பந்தக்கால்கள் ஊன்றப்பட்டது. பிரம்மோற்சவ விழா வருகிற மே 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மாணிக்கவாசக தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி கம்பன் நகரில் பாஜக செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் தொடர்ந்து 3வது ஆண்டாக அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி பழங்களை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பழச்சாறு கடைகளிலும் தர்பூசணி கடைகளிலும் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் மக்களை வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு கட்சியின் சார்பில் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு இலவசமாக நீர், மோர், பழங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து 3வது வருடமாக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கம்பன் நகர் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை கொடுத்தார். மேலும் பாவாணர் நகர், ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர், உழவர்கரை, மூலகுளம், அரும்பார்த்தபுரம் உள்ளிட்ட 5 இடங்களில் தினந்தோறும் உழவர்கரை தொகுதி முழுவதும் இலவச நீர்மோர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மகேஷ், கனகலிங்கம், ஆண்டனி ஜோசப், தக்கக்குட்டை ராஜா, ஜோசப், ஆல்பர்ட் ராஜா, ராம்போ ராஜா, நட்ராஜ், முருகன், ஆறுமுகம், பிரான்சிஸ், ஜோசப், அரும்பார்த்தபுரம் இளையராஜா, சபரி, பிச்சைவீரன்பேட் முனுசாமி, மூலக்குளம் வேலாயுதம், ரஜினி, முனுசாமி, ஜவஹர் நகர் விஜயபாரதி, ராஜி, ராஜசேகர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சாரண சாரணியர் இயக்கத்தின் சார்பாக கோடை வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஓர் அங்கமான புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சாரண சாரணியர் இயக்கமானது சாய்ராம் மாவட்ட சங்கமாக மாற்றம் பெற்று ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு சாரண சாரணிய இயக்கத்தில் உள்ள மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து மனித நேயத்தை ஊக்குவிக்கும் வகையில் கோடை வெயிலினால் ஏற்படும் வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியானது பள்ளியின் தாளாளர் முனைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து வழிகாட்டுதலின்படி பள்ளி முதல்வர் முனைவர் சுதா மேற்பார்வையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நீர்மோர் பருகி வெப்பத்தை தணித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.